நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருக்கு ப்ரோ? பிடிச்சிருந்தது வந்து லைக் அந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டர் ப்ரோ. ஒரு 5 கதை எடுத்துகிட்டு 5 கதையும் சும்மா எடுத்து கனெக்ட் பண்ணோம் அப்படிங்காமல் ஆர்கானிக்காக எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் எது பிடிச்சிருக்கு? பரத் சாரோட போர்ஷனும் ஷான் சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த போர்ஷன் வந்தது. அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், பட் அதை ஒரேடியாக ரிவீல் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ரிவீல் பண்ணது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போதா படம் இல்லை அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் முடியிற, அதாவது இன்ட்ரோல் பிளாக்லேருந்து அப்படியே எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எந்த ஸ்டோரி உங்களுக்கு பெட்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரத் சாரோட போர்ஷனும் ஷான் அப்படிங்க அவங்களோட போர்ஷனும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மற்றவங்களோட. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே அங்கே தான் ரிவீல் பண்ணாங்க, அதனால அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மற்றதோட. ஏதாவது இது வச்சுருக்காங்களா ஸ்டோரின்னு இதுதான் அப்படின்னு ஏதாவது இருக்கா படத்தில்? லைக் அந்த மாதிரி ஜென்ரலாக வச்சுருக்காங்க. லைக் இப்போ வந்து இந்த ஜாதி எல்ஜிபிடிக்யூ அதை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. அது எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்குது. நம்ம சொன்னோன்னா அப்புறம் அவங்க பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன் டைம். பரத்தை தவிர யாரோட கேரக்டர் உங்களுக்கு? அபிராமி மேமாக இருக்கட்டும், ஷான், பவித்ரா நடிச்சிருந்தாங்க. அவங்களது எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங். வந்து தலைவாசல் விஜய் சார் அது ரொம்ப நல்லா எமோஷ்னலாக கடைசியில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுவுமே சூப்பராக இருந்தது. எல்லாம் காமெடின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, ஏன்னா கதையோடு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்டோரியோடு தான் இருக்குது. தனியாக காமெடின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக இல்லை, பட் ஆனால் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, கதையோடு இருந்துச்சு. அப்படியே எமோஷனல் ஏதாவது இருக்கா? எல்லா கதையுமே எமோஷ்னலாக தான் அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ஹானஸ்ட்லி எனக்கு லாஸ்ட் கனெக்ட் வந்து எனக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்தது. எல்லா ஸ்டோரிஸும் கனெக்ட் ஆன விதம். ஸோ ஐ லைக் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் ஆஃப் கொஷின்ஸாகவும், செகண்ட் ஆஃப் வந்து அதுக்கான ஆன்சர்ஸாகவும் இருந்தது. மோர் தென் ஒரு 5 ஸ்டோரி என்னமோ சொல்கிற மாதிரி 4 ஸ்டோரிஸ். இதில் பெருசாக கனெக்ட் எதாவது இருக்கா? இல்லை இதில் உங்களுக்கு எந்த ஸ்டோரி கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு? பரவாயில்ல, பார்க்கும்போது பெட்டராகவே இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு எனக்கு இருக்கிற பேசிக் நாலேஜ் மூவிஸ் வரைக்கும் அண்ட் எனக்கு ஸ்டோரி கனெக்ட் ஆன வரைக்கும் எனக்கு எல்லா ட்விஸ்ட்டுமே வந்துட்டு இப்படி நடக்கும் அப்படின்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தது, ஜஸ்டிஃபைடாகவும் இருந்தது. பரத்தோட ரோல்லாம், அபிராமியோட ரோல்லாம் எப்படி இருந்துச்சு? பரத்தோட ரோல் அவங்களோட போர்ஷனில் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி அபிராமி அவங்க அந்த திருநங்கையோட அவங்க ட்ராவல் பண்ண அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் மீதி 2 ஸ்டோரிஸுமே நியூ பீப்புளும் வந்திருக்காங்க. லைக் ஷான் அண்ட் பவித்ரா அவங்களோட அந்த ட்விஸ்ட்டும் வந்து அந்த ஸ்டோரியோட ட்விஸ்ட்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறத விட பட் நம்ம அதை யோசிச்சிருக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய்ட்டு தான் அதோட ட்விஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் மதியோட ஸ்டோரி அந்த ட்விஸ்ட் தான் எனக்கு மதியோட ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிகாஸ் நான் அந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. யா, ஐ லைக் இட். போப்போ ஷேக்வரா அண்ட் ஷூட் பண்ண வாஸ் நைஸ். 4 ஸ்டோரி இருக்கும்போது கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ அது பெட்டராக கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருந்தாங்க கிளைமேக்ஸு. யா, நம்ம ஒன்று யோசிப்போம் லைக் அதை இப்படி தான் வச்சுருப்பாங்கன்ற ஒரு சில ட்விஸ்ட் வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சில இது நான் கெஸ் பண்ணதை விட அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம். யா, பார்க்கலாம். அருமையாக சூப்பராக இருந்ததுண்ணே படம். என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில்? படமே பிடிச்சிருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் போர் அடிக்கிற மாதிரி? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஆஃப் அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறாங்க படத்தில்? நம்ம அடித்தட்ட மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. திரும்ப ஆனால் அவங்களால வளர முடியல, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பரத்தோட ரோல்லாம் பரத் நல்லா பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு யாரோட ரோல் பிடிச்சிருந்தது படத்தில்? எனக்கு இந்த அபிஷேக் நாயர் ஏதோ ஒரு லேடி அவங்க ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பர்ண்ணே. படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர். காமெடி எமோஷனல் ஏதாவது இருக்கா படத்தில்? காமெடி ரொம்ப இல்லை, நார்மலான காமெடி. கேங்ஸ்டர் பிரச்சனை மாதிரி ஃபைட் சீன்ஸு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதை விட கிளைமேக்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். விஷுவலாக எப்படி இருக்குது? நம்ம ஆல்ரெடி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட மெட்ராஸ் என்னும்போது அந்த படம் சின்ன அந்த மாதிரிலாம் ஒரு இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது காமனாக ஒரு வாழ்க்கையை சம்மந்தமான படம். மனிதர்களுடைய தோற்றம், மனிதர் எப்படி மாறுறாங்க, அந்த ஆணை இருந்து பெண்ணாக எப்படி மாறுறாங்க, அதை பற்றி தான். ரொம்ப ராவாக இருக்கா? இல்லை ரொம்ப ராவா இல்லை, நார்மலாக ஓடுது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு படம், நல்லா இருக்குது. பரத்தோட ரோல்லாம் பரத் வந்து இதுவே சாக்லேட் பையாக பார்த்துருக்கோம். இந்த கொஞ்சம் ராவாக இருந்திருக்கா, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் அவர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வேறு மாதிரி பார்த்த பரத் இன்னைக்கு இந்த மாதிரி பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வித்தியாசமாக இருக்குது பரத் பார்க்கறதுக்கு. அபிராமி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஏன்னா அவங்கள
கீழ்த்தட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா அவருக்கு ஒரு பையன் பிறந்து அது இது அரவணையாக மாறின ஒரு விஷயம் வந்து எந்த பேரண்ட்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க. வீட்டை ஊற்றி எப்போ வெளியே அனுப்புனா பார்ப்பாங்க. அது வந்து அறவும் அணைக்கணும், இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, ஒருத்தவங்க வந்து 2 கிடைக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு டச் ஆகல. இதில் ஒரு 4-5 ஸ்டோரி கிட்ட என்னமோ வரும் இல்லையா? ஸோ இதில் எந்த ஸ்டோரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறது? எனக்கு 4மே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு மெயினாக வந்து அபிராமி ரோல் நல்லா இருந்துச்சு. அபிராமி அவங்க ஹஸ்பண்டுன்னு ஒருத்தர் வருவார், அவர் பேர் எனக்கு தெரியல, அவரும் நல்லா கிளைமேக்ஸ்லாம் எப்படின்னா இருக்குது? ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் கரையை சொல்லித்தார் அவர் எனக்கு. ஓகேவா? அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் முடிய போகல என்ன பண்ண போகிறேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு ½ அன் ஹவரில் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே தான், ஆனால் 2 சாங்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண மாதிரி இருக்குது. ஓகே. எமோஷனல் காமெடிலாம் இருக்கா படத்தில்? எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் சர்டிஃபிகேட் கொஞ்சம் இல்லாமல் இருந்துன்னா பார்ப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால மெத்தூர் உள்ளவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ராவா இருக்கா? ராவா இல்லை, 18 ஏஜ் மேலே உள்ளவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஜென்ஸ் லேடிஸ் பார்க்கலாம், ஆனால் ஏஜ் குழந்தைங்க பார்க்க முடியாது. குழந்தைங்களாம் ஒரு 18 வயசு வரையும் பார்க்க முடியாது. அவ்வளோ மற்றபடி ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. இந்த படம் எப்படின்னா, தவறான முடிவு அவசரப்பட்டு எடுத்தானா அந்த முடிவினால் ஒன்றால் ஒரு அப்பாவி பாதிக்கப்படுவான். அப்பாவி பாதிக்கப்படுறது இல்லாமல் நீ எடுத்த முடிவினால் அவனுடைய லைஃப்பை வந்து நீ உன்னுடைய தவறான முடிவினால் அவனே கொண்டுடுற. அவனே நீ கொண்டுறதுனால என்ன ஆகுது, உனக்கு போலீஸ் வருமோ, அது வருமோ, இது வருமோ, ஃபர்தர் லைஃப் நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் நீயும் உன்னை சுட்டு செத்து போயிடுற. இது வந்து தேவையில்லாத ஒரு இது. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக எடுத்து செயல்படுத்தி, யார் மேலேயும் உன்னுடைய கோபத்தையோ தேவையற்ற செயலையோ அவசரப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உன் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்காத, ஒரு அப்பாவியோட லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்காதன்ற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இன்னொன்று மெசேஜ் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோன்னா அவசரப்பட்டு டக்குன்னு எந்த வரும் அவன் பணக்காரன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் வச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் நல்லவனா இல்லைவனா கடைசி வரை வச்சுருப்பான். அவங்க பேக்ரவுண்டு என்ன ஏது எல்லாத்தையும் ஒரு தடவை பல முறைக்கு ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா தான் அவங்க இன்றைக்கி நமக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு, இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம பாரம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு அவசரப்பட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் பொண்ணுகளோட லைஃப்பை ஸ்பாயில். பரத்தோட ஆக்டிங்னு சொல்கிறதுக்கு எப்பவும் நடிக்கிற மாதிரி தான் பரத் வந்து ஓகே, அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப்பு கிடையாது. 4 ரீல் தான் நடிச்சிருப்பார் போல இருக்குது. அந்த 4 ரீலில் ஒரு நடிகர் வந்து கௌரவ தோட்டம் அப்படி வேணால் சொல்லலாம் பரத்தை. ஆமாம், மற்றபடி அவருக்கு ஒன்றும் பெரிய படம் ஃபுல்லாகவும் வரல. அப்பப்போ அந்த பையன் தான் நிறைய வரான், காரில் இது வரானே தவிர. ஆனால் திடீர்னு 2 டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க படத்தில். அந்த கிட்னியை யார் கொடுக்குறாங்களோ பரத்து சுட்ட ஆள் தான் கிட்னி கொடுக்க போகிறான் அப்படின்னு படத்தில் வச்சாங்க பாருங்கள். அது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இருங்க அவசரப்படாதீங்க, நீங்கள் ரிவ்யூ கேட்குறீங்கன்னா என்ன, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு வந்து தன்னுடைய பொண்ணோட லவ்வர் தான் இவன் நினச்சிட்டு அவசரப்பட்டு இவளை சுற்றுவான் பாருங்க. கடைசியில் வந்து பார்த்தானா தன்னுடைய பொண்ணோட லவ்வர் கிடையாது, இவன் எவனோ அப்படின்றத வந்து அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. 2 டேர்னிங் பாயிண்ட்டு, சூப்பர் டேர்னிங் பாயிண்ட்டு படத்தில். அது 2 டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கும்போதே அப்பா கொடுத்த துட்டு ஓவர்றா, ஆளை விட்றா, ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடும்.